ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் வந்து தைக்கும்போது உங்களுக்கு ஆடுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கும்போது தரை வந்து ஸ்க்ராட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி மோட்ரு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு கெடுதல் தாங்க உண்டாகும். அது வந்து அதெல்லாம் இல்லாமல் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதா இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை ஈஸியான முறையில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஜீன்ஸ் பேண்ட் இல்லை அப்படிங்கிறவங்க பிள்ளைங்களோட யூனிஃபார்ம் கிளாத்து, இந்த மாதிரி பினோஃபார்ம் கிளாத் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் திக்காக நல்லா ஸ்ட்ராங்கான துணியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஒரு 4 to 4.5 இன்ச்சு வந்து நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் நீளம் ரெண்டுமே. இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இப்போது இது வந்து 4 பீஸாக நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இப்போது இதையும் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 பீஸ் இருக்குது. இன்னும் ஒரு 2 பீஸ் வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஜாயிண்ட் இருக்கிறதுனால இதை அப்படியே வச்சிடலாம். 2 பக்கமும் மட்டும் தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போது இதையும் அதே போல் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இதை வந்து கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இனி தைக்க ஆரம்பிக்கலாம். உள் பக்கம் நல்ல பக்கமாக வச்சு இதை தைக்க ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு கார்னர்லேயும் நல்லா முடிச்சு தையல் ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. இதில் வந்து ஒரு பக்கம் ஜாயிண்டாக இருக்கிறதுனால நான் இப்போ வந்து 3 பக்கம் மட்டும் தைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு ஓப்பனுக்கு விட்டுட்டு நம்ம முடிச்சு தையல் போட்டு நம்ம எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு தையல் போட்டிருக்கோம். அப்போ தான் நம்ம திருப்பும்போது அது பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக அது போடுறோம். இப்போது இதை வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நல்லா ஒவ்வொரு கார்னரையும் நல்லா அந்த மாதிரி ஏதாவது கம்பி கொடுத்து கரெக்டாக எடுத்து விடணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிஷினோட ஸ்டாண்டுக்கு கீழே வந்து இதை வைக்க போகிறோம். சின்ன தலகாணி மாதிரி செஞ்சு. இது வந்து மோட்ரு யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணுங்க. ஏன்னு சொன்னால் அது மோட்டரோட வைப்ரேஷன் இருக்கும். அது உடம்புக்கு நல்லதில்லை. கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு அதை கீழே எப்போவுமே வச்சுருங்க. இதை வந்து உடனே நீங்கள் செய்யுங்க. யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதை 4 பீஸையும் நம்ம வந்து தைச்சி ரெடி பண்ணியாச்சு. வேஸ்டான பீஸுகள் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒவ்வொரு பீஸ்லையும் நம்ம இதை வந்து லோட் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக இதை வந்து லோட் பண்ணுங்கள். நாலு பீஸ்களையும் நான் வந்து லோட் பண்ணிட்டேன். வேஸ்டான பீஸ்கள் கொடுத்து இதை வந்து மிஷினில் தைக்க போகிறோம். உங்களுக்கு மிஷினில் தைக்க முடியலை அப்படின்னு சொன்னால் கையில் கூட நீங்கள் நல்லா கெட்டி தையல் போட்டுருங்க. கெட்டி தையல்னு சொன்னால் நான் அதை வந்து ஒரு நாள் வீடியோவில் போடுறேன். அது வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் தைக்கலாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், அதையும் இதே போல் அந்த மடிப்பு பகுதியை நல்லா மடித்து விட்டு அதுக்கப்புறமா தைக்கணும். குட்டி தலகாணி மாதிரி 4 பீஸையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை ஸ்டாண்டுக்கு கீழே நம்ம எப்படி வைக்கிறதுன்னு அடுத்து பார்க்கலாம். ஸ்டாண்டை தூக்கிடுங்க. தூக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வைக்கிறேன் பாருங்கள். இப்போல் இந்த பக்கமும் நம்ம இதை வச்சிடுறோம். கரெக்டாக சென்ட்ரு பார்த்து வைங்க.
உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.